எல்லோருக்கும் வணக்கம். ரேப் பண்ணவன தூக்குல போடணும், மரண தண்டனை கொடுக்கணும், இந்தியால கடுமையான சட்டமே இல்ல, கடுமையான சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நம்மள நிறைய பேர் பேசியிருப்போம், நிறைய நாள் பேசியிருப்போம். அப்படி ஒரு விஷயம் தான் தமிழ்நாட்டுல நடக்க போகுது. எஸ், அப்படி ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. யூனியன் கவர்மெண்ட் 2023 இந்தியன் பீனல் கோடுக்கும் கிரிமினல் ப்ரொசீஜர் கோடுக்கும் மாற்றாக பிஎன்எஸ்எஸ்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. பாரதிய நியாய சங்கீதா பாரதிய நாகரிக சம்ரக்ஷா அப்படின்ற சட்டத்தை பார்லிமெண்ட்ல கொண்டு வந்து நிறைவேற்றினாங்க. இந்த சட்ட திருத்தம் கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. கான்ஸ்டிடியூஷன்ல 3 லிஸ்ட் இருக்குல்ல, ஸ்டேட் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். ஸோ இந்த சட்டம் கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிறதுனால மாநிலங்களுக்கும் இதன் மீது அதிகாரம் இருக்கு. மாநிலங்களும் இதுல சில திருத்தங்களை கொண்டு வரலாம். அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தான் தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு சில திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக. அந்த திருத்தங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த சட்டத்துல 6 திருத்தங்களை கொண்டு வந்திருக்காங்க. செக்ஷன் 64(1) படி செக்ஷுவல் அசால்ட் யார் பண்ணாலும் அவங்களுக்கு 14 வருஷம் கடும் காவல் தண்டனை இல்லைன்னா ஆயுள் தண்டனை விதிக்கப்படுமா. செக்ஷன் 65(2) என்ன சொல்லுதுன்னா, 12 வயசுக்குள்ளார இருக்க குழந்தைங்களை பாலியல் வன்கொடுமை பண்ணா அவங்களுக்கு ரெகுலரான ஆயுள் தண்டனை, அதாவது கடும் காவல் ஆயுள் தண்டனை இல்லைன்னா டெத் பெனால்டி கொடுத்திருக்கிறாங்க. செக்ஷன் 70 படி என்ன சொல்லுதுன்னா, 18 வயசுக்குள்ள இருக்க பெண்கள் மீது கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணா அடுங்காவல் ஆயுள் தண்டனை இல்லைன்னா மரண தண்டனை கொடுக்கப்படும்னு இந்த திருத்தம் சொல்லுது. செக்ஷன் 71 என்ன சொல்லுதுன்னா, ரிப்பீட்டடா ஒருத்தர் செக்ஷுவல் அஃபென்ஸ் பண்ணிட்டே இருக்கானா அவனுக்கு கடுங்காவல் ஆயுள் தண்டனை இல்லைன்னா மரண தண்டனை கொடுக்கப்படும். செக்ஷன் 72(1) படி ஒரு விக்டிம், அதாவது பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு பெண்ணினுடைய இல்ல சிறுமியினுடைய அந்த நபருடைய அந்த டீடைல்ஸை வெளியிட்ட அந்த நபருக்கு 3 இருந்து 5 வருஷம் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லி. செக்ஷன் 77 என்ன சொல்லுதுன்னா, பாலியல் ரீதியான தாக்குதல் நடத்தினா அவங்களுக்கு 2 இருந்து 5 வருஷம் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி சில மாடிஃபிகேஷனோட இந்த சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோன்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் தான். அவங்க கிரைம் ரிப்போர்ட்டை வெளியிடுவாங்க. அவங்க வெளியிட்ட ரிப்போர்ட் படி 10 மோஸ்ட் சேஃபஸ்ட் சிட்டில சென்னையும் கோயம்புத்தூரும் 2வது 3வது இடத்தை பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியா படி பார்த்தா தமிழ்நாட்டுல ரேப் கேசஸ்னுடைய அந்த எண்ணிக்கை கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு கம்பேரிட்டிவ்லி. இந்த ரிப்போர்ட் படி பார்த்தா தமிழ்நாடு ஓரளவுக்கு சேஃபான சிட்டின்னு தான் தோணுது. இந்த சட்ட திருத்தத்தினால இன்னும் கூட இந்த குற்றங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. என்னதான் குற்றங்கள் குறைஞ்சாலும் இந்த சட்ட திருத்தத்துல எனக்கு மிகப்பெரிய மன வருத்தம் என்ன அப்படின்னா, அது என்ன 18 வயசுக்குள்ள 12 வயசுக்குள்ள பெண்கள் மீது வன்கொடுமை, பாலியல் வன்கொடுமைனாலே மரண தண்டனை கொடுக்கணும். அந்த சட்டம் திருத்தம் எப்ப வரும் அப்படின்ற மிகப்பெரிய கேள்வியோட இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோல வேற ஒரு செய்தி சொல்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் பூஜிதா தேவி.